உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாத தெய்வம். சங்கீதம் 22-24 அப்படி வாசிக்கிறோம் பாருங்க. உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில அவர் கேட்டறினார். உபத்திரப்படும் போது, வாழ்க்கையில ஒரு மனுஷன் உபத்திரப்படும் போது அநேகர் அவர்களை விட்டு விலகி போகிறத பார்க்க முடிகிறது. நல்ல காசு இருக்கும் போது கூட இருப்பாங்க, பேரு சொத்து புகழ் அப்படி எல்லாம் இருக்கும் போது கூட இருப்பாங்க. ஆனா உபத்திரப்படும் போது அவங்க தெரியவே தெரியாது, அவங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. உபத்திரம் ஏதோ கஷ்டங்கள் வரும்போது விலகி போயிடுவாங்க. இயேசு பாருங்க, அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்போது அற்புதம் நடக்கும்போது பின்னாடியே போனாங்க. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு கொடுக்கும் போது 5000 புருஷர்கள் என்ன செய்தாங்க, அங்க இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அங்க 15000க்கு மேல இல்ல 20000க்கு மேல அங்க ஆள் இருந்தாங்க. புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பேர் சாப்பிட்டாங்க. ஆனா அவர் உபத்திரப்படும் போது சீசர்கள் கூட நடந்தவங்க, அப்பம் பரிமாறினவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். யாருமே இல்ல. உபத்திரப்படும் போது யாருமே இல்லை. இன்னைக்கு கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாமல், உபத்திரப்படுகிற வேளையிலே அவர் நம்மை விட்டு விலகி அவை தூரமாய் போகிற தேவன் அல்ல. உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாமல் அது பெருசா எண்ணி அந்த உபத்திரத்தை பார்க்கிற தேவன். அதுதான் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய உபத்திரங்களை பார்த்து அவைகள் விடுதலை தருகிற தெய்வன். அவர் என்ன செய்ய அற்பமா எண்ண மாட்டாரு, தன்னுடைய முகத்தை மறைக்கவே மாட்டாரு. உபத்திரப்படும் போதெல்லாம் இறங்கி என்ன செய்வாரு, அதன் நடுவுல கர்த்தர் அவனுக்கு விடுதலை அளிப்பார். 38 வருஷமா பெதஸ்தாவில் இருந்தவன் அவன் ரொம்ப வருஷமா உபத்திரப்படுகிறான் என்பதை பார்த்த போது கர்த்தர் அவனுக்கு அவனுடைய முகத்தை என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று வழியருகே இருந்தவனுக்கு கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உபத்திரப்படுகிற உலகம் எல்லாம் விட்டு விலகி போயிடுச்சுதா? நேசிச்சவர்கள் எல்லாரும் உபத்திரத்துல உங்களை விட்டுட்டு ஓடி போனார்களா? கர்த்தர் அதை விட்டுட்டு ஓடி போக மாட்டார். முகத்தை மறைக்கவே மாட்டாரு. உபத்திரத்தோடு காசு இருக்கும் போது கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனா உபத்திரப்படும் போது அங்க தூரமா வருகிறத பார்த்த உடனே அப்படியே முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் முகத்தை மறைக்கவே மாட்டாரு. இந்த வார்த்தையை மறந்து போகாதீங்க. உபத்திரப்படும் போது இதை நினைத்துக் கொள்ளுங்கள். உபத்திரப்படுகிற உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாமல் அதன் நடுவில் விடுதலை தருகிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.